வணக்கம் நண்பர்களே, இது ஆர்ட் ஆஃப் வீவிங் பகுதி 11. நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா ரா மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் தளத்திற்கு இப்போ தான் முதலாவது முறையாக விசிட் செய்து என்னுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. சரி வாங்க நண்பர்களே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஒரு 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேப்ரிக் அனலைஸ் பண்ணி அதுலேருந்து என்ன வார்ப் கவுண்ட் பயன்படுத்தியிருக்காங்க, என்ன வெஃப்ட் கவுண்ட் பயன்படுத்தியிருக்காங்க, அதில் எவ்வளோ என்ஸ் பர் இன்ச் இருக்குது, பிக்ஸ் பர் இன்ச் இருக்குது அப்படின்றது போன்ற நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பையர்கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் என்னென்னா 58 இன்ச்சு ஃபினிஷ்டு வித்து அது 1500 மீட்டர் ஓட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு தேவைப்படக்கூடிய நூல் எவ்வளவு, வார்ப்பு நூல் எவ்வளவு, வெஃப்ட் நூல் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எளிமையான செயல்முறை விளக்கத்தின் மூலமாக உங்களுக்கு நான் இப்போ விளக்கப் போகிறேன். நமக்கு தெரிந்திருக்கிறது இல்லையா, கவுண்ட்டு வந்து காட்டன் சிஸ்டத்தில் நீளம் ஹேங்ஸ்லையும் எடை வந்து பவுண்டுலையும் இருக்கணும். ஆனால் இவங்க கொடுத்துருக்கக்கூடியது நீளம் வந்து மீட்டர்லையும் எடை வந்து நமக்கு கமர்ஷியலாக வந்து பவுண்டுலலாம் இங்கே யாருமே பயன்படுத்துறது கிடையாது, கிராமில் தான், கிராம் அல்லது கிலோகிராம் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ நீளம் மீட்டரில் இருந்து அதை வந்து 0.9144 அளவில் வகுக்கும்போது நமக்கு வந்து அது யாடாக மாறிடுது. யாடாக மாறினதை மறுபடியும் 840 வகுக்கும்போது நமக்கு ஹேங்காக மாறிடுது. ஸோ மீட்டர்லேருந்து நம்ம இப்போ ஹேங்கு கன்வர்ஷன் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து வந்து எடை வந்து பவுண்டில் தான் இருக்கணும், ஆனால் நமக்கு கிராம்ஸில் இப்போ கமர்ஷியலாக வந்து நம்ம கிராம்ஸில் தான் வரும் விடை இல்லையா. அதனால் என்ன பண்ணியிருக்கிறோம்னா வந்திருக்கக்கூடிய எடை வகுத்தல் 453.59 வகுக்கும்போது நமக்கு வந்து எடை வந்து கிராமில் இருந்து பவுண்டுக்கு மாறிடும். இந்த கன்வர்ஷன்ஸ் எல்லாமே நான் என்னுடைய 2வது பாகத்தில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துருங்க. அது எப்படி கன்வர்ஷன் பண்ணணும், எப்படி சிம்பிளாக கன்வர்ஷன் பண்ணுறது, எதில் இருந்து எதில் கன்வர்ஷன் பண்ணால் பெருக்கணும், எந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கம் கன்வர்ஷன் பண்ணால் வகுக்கணுன்றதை ரொம்ப தெளிவாக அந்த 2வது பாகத்திலே விளக்கியிருப்பேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதை பார்க்காம இதை பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாது. நண்பர்கள், நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒரே விஷயந்தான், என்னோடய வீடியோ எல்லாமே ஒன்றோட ஒன்று லிங்க் ஆனது. இது எந்த இடத்துலையும் பார்ட்ஸை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. சரி வாங்க நண்பர்களே, இப்போது நம்ம எடை கண்டுபிடிக்கிறதுக்குண்டான அந்த ஃபார்முலாவை எப்படி சிம்பிளிஃபை பண்ணப்பட்ட ஃபார்முலாவை கொண்டு வந்திருக்கேன்றதை பாருங்கள். ஸோ இப்போ எடை வந்து இந்த பக்கம் போயிடும், கவுண்ட் இங்கே வந்துடும், கீழே இருக்கிறதுக்கு கீழே மேலே வந்துடும். அதுதான் அடுத்த ஸ்டெப்பு. எடை வந்து பார்த்திங்கனாக்கா எப்போதும் நமக்கு கிராம்ஸ் அல்லது கிலோகிராம்ஸில் தான் வேணும். ஸோ கிலோகிராம்ஸில் போகும்போது வந்திருக்கக்கூடிய விடை வகுத்தல் 1000 போட்டோம்னாக்க நமக்கு கிலோகிராம்ஸில் வந்துடும். ஸோ நீளம் மீட்டர் பெருக்கல் 0.00059 இந்த எல்லா கான்ஸ்டன்ட் வேல்யூவையும் பெருக்கி வகுத்தால் வரக்கூடிய விடையானது இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ. நீங்கள் மற்ற எல்லாத்தையும் மறந்தாலும் இதை மறக்க வேணாம். இதை ஒன்று மட்டும் நீங்கள் நினைவில் வைத்திருந்தாலே போதும். எல்லா டெக்ஸ்டைல் கால்குலேஷனுக்கும், அதாவது காட்டன் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் எல்லா டெக்ஸ்டைல் கால்குலேஷனுக்கும் இந்த கன்வர்ஷன் ஃபேக்டர் தான் நம்ம இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த 0.00059 அது எப்படி வந்ததுன்றதும் நான் கிளியராக விளக்கியிருக்கேன். யாருக்காவது புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நான் உங்களுக்கு அது கிளியராக புரிய வச்சிடுறேன். இப்போ நமக்கு தெரியும் இல்லைங்களா, நமக்கு வந்து மொத்தமாக 3477 எண்ஸ் அப்படிங்கிறத போன காணொலியிலே நம்ம பார்த்தோம். எண்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கும் தனியாக வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க பார்த்து அதை தெளிவடைந்து கொள்ளுங்கள். ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய விடை, அதாவது இந்த ஃபார்முலா வந்து ஒரு எண்டுக்கு தான். நமக்கு தெரியும் 3477 எண்ட்ஸ் வந்து 58 இன்ச்சு வித்துள்ள ஃபேப்ரிக் ஓட்டுறதுக்கு 3477 எண்ட்ஸ் தேவை. ஸோ அப்படின்னா சிம்பிள், டோட்டல் நம்பர் ஆஃப் எண்ட்ஸ் பெருக்கல் நீளம் மீட்டர் ப்ளஸ் வார்ப் கிரிம்ப். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எண்ட்ஸ் பெருக்கல் நீளம் மீட்டர் ப்ளஸ் வார்ப் கிரிம்ப் பர்சன்டேஜ். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வார்ப்பு எடையை தான் கண்டுபிடிக்கிறோம். ஆகவே இந்த இடத்துல வந்து நம்ம வார்ப் கிரிம்பை தான் சேர்க்கணும். ஏன்னா இப்போ 100 மீட்ரு துணி ஓட்டணும்னா நமக்கு வந்து 104 மீட்ரு வந்து நம்ம பாவு பிடிக்கணும்.
அப்போ 104 மீட்டருக்கு தேவைப்படக்கூடிய அந்த நூலை கண்டுபிடிச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 100 மீட்டர் நீளமுள்ள துணியானது அவுட்புட்டாக வெளியில் வரும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம வந்து மீட்டர் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபினிஷ்டு மீட்டர் கூட நம்ம வார்ப்புரிம்பை சேர்க்குறோம். ஏன்னா 1500 மீட்டர் அவங்க வேணும் கேட்டாங்கன்னா நம்ம வந்து 1500 மீட்டர் வந்து பாவு எடுத்தோம்னா அவுட்புட் வந்து கம்மியாக தான் வரும். ஏன்னா இன்டர்லேஸ்மெண்ட் காரணமாக வார்ப்பு இலைகளும் வெஃப்ட் இலைகளும் சுருக்கம் ஏற்படுகிறது. அந்த சுருக்கத்தின் காரணமாக 1500 மீட்டர் போட்டோம்னாக்க வார்ப் டைரக்ஷனில் 4% சுருக்கம் ஏற்படுது. இந்த 4% எப்படி கண்டுபிடிச்சோம், வார்ப் கிரிம்ப் எப்படி கண்டுபிடிச்சோம், வெஃப்ட் கிரிம்ப் எப்படி கண்டுபிடிச்சோன்றதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்து தெளிவடைந்து கொள்ளுங்கள். சரி வாங்க நண்பர்களே, இந்த இடத்துல வார்ப் கிரிம்பை ஏன் கூட்டி இருக்கிறேன் அப்படின்றதுக்கு கிளியராக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. இப்போ டோட்டல் எண்ட்ஸ் பெருக்கள் 1500, 1500ங்கிறது 1500ங்கிறது கஸ்டமர்கிட்டே வந்துருச்சு. ப்ளஸ் 4% வார்ப் கிரிம்பு பெருக்கள் 0.00059 வகுத்தல் 20s. இந்த இடத்துல வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, வார்ப் கவுண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சது 240s. இந்த இடத்துல நான் 20ஸ்ன்னு ஏன் போட்டிருக்கேன்னா, டபுள் கவுண்ட் பயன்படுத்தியிருந்தால் ரிசல்டன்ட் கவுண்டால் தான் வகுக்க வேண்டும். ஏன்னா நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்டன்ட் கவுண்ட் வச்சு தான் நம்ம எல்லா கால்குலேஷன்ஸுமே நம்ம எடுக்கணும். 240ஸ்ன்னு இருந்தாலுமே அதனுடைய ரிசல்டன்ட் கவுண்ட் 20s தான். இது எப்படி வந்தது, இந்த ரிசல்டன்ட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, டபுள் ஃபோல்டட் கவுண்ட்டுக்கு எல்லாமே நான் சென்ற காணொலியில் கிளியராக விளக்கியிருக்கிறேன். ஸோ மொத்தத்தையும் கூட்டி பெருக்கி வகுத்து எல்லாம் பார்க்கும்போது வரக்கூடிய விடையானது 160 கிலோ. இந்த 160 கிலோங்கிறது எக்ஸாக்டாக துணி வந்து 1500 மீட்டர் நீளமுள்ள துணி ஓட்டுவதற்கு தேவைப்படக்கூடிய நூல். ஆனால் நம்முடைய டெக்ஸ்டைல்ஸில் ஏகப்பட்ட ப்ராசஸிங் இருக்குங்க. என்னென்ன ப்ராசஸிங்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். வார்ப்பிங்கு, அதுக்கடுத்து வார்ப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி டோட்டல் நம்பர் ஆஃப் எண்ட்ஸ் 3477 எண்ட்ஸ் ஓட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல பேபி கோனாக கன்வர்ஷன் பண்ணுவாங்க. கிரில் கெப்பாசிட்டியை பொறுத்து பேபி கோன்ஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத கன்வர்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொடுத்துருக்கக்கூடியது 160 கிலோ நூலை வந்து அவங்க கிரில் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி 300 to 400 அல்லது 500 கோன்ஸோ இருக்கிற மாதிரி கன்வர்ஷன் பண்ணுவாங்க. அந்த கால்குலேஷன்ஸையும் பின்வரக்கூடிய காணொலிகளை உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கன்வர்ஷன் பண்ணுவாங்க. அப்படி கன்வர்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் நூல் வேஸ்ட் ஆகும். அதுக்கடுத்து வந்து டிராயிங் ப்ராசஸ் இருக்குது, அதுக்கடுத்து வீவிங் ப்ராசஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. வீவிங்கில் வந்து இப்போ டிராயிங் மாற்றி வாங்குறது அல்லது ராங் டென்ட்டிங் வாங்குறது, மிஸ்டேக்காக ஓட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காரணமாக நமக்கு துணி வந்து வேஸ்டேஜ் ஆகலாம். அப்படி வேஸ்டேஜ் ஆகக்கூடிய துணி வந்து பார்த்திங்கனாக்க ஒரு குறிப்பிட்ட டாலரன்ஸ்குள்ளே இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வீவருக்கு டெபிட் போடணும். சரிங்களா? அந்த டாலரன்ஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து மெயின்டைன் பண்ணுறது 3%. ஸோ 160 கிலோ ப்ளஸ் 3% கூட்டினா நமக்கு வரக்கூடிய விடை வந்து 165 கிலோ. இப்போ 165 கிலோ நூல் நான் கொடுத்தா 160 கிலோ வந்து வெளியில் அவுட்புட்டாக வரும். இதுதான் அதனுடைய சிம்பிளான விளக்கம். அந்த 3% வேஸ்டேஜ் வந்து அக்செப்டபிள் தாங்க. நம்ம இண்டஸ்ட்ரியில் பொதுவாகவே இதைத்தான் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சரி நண்பர்களே, இப்போ நம்ம 1500 மீட்டர் நீளம் உள்ள துணி ஓட்ட தேவைப்படக்கூடிய ஊடை நூல், அதாவது வெஃப்ட் நூல் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துடலாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வெஃப்ட் எவ்வளோ கிலோ தேவைப்படுது இந்த 1500 மீட்டர் நீளம் உள்ள துணியை ஓட்டுறதுக்கு அப்படிங்கிறத இப்போ கிளியராக பார்த்துடலாம். வெஃப்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதாங்க. பிக்ஸ் பர் இன்ச் பெருக்கல் ரீடு ஸ்பேஸ் பெருக்கல் 0.00059 பெருக்கல் துணியின் நீளம் வகுத்தல் வெஃப்ட் கவுண்ட்டு. நமக்கு தெரியும் 53 வந்து பிக்ஸ் பர் இன்ச் இருக்குது. ரீடு ஸ்பேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து ஃபினிஷ்டு வித்து, இது வந்து பையர்ட்டே கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் வெஃப்ட் கிரிம் பர்சன்டேஜ். இந்த வெஃப்ட் கிரிம் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத ஏற்கனவே ஒரு தெளிவான காணொலியின் மூலமாக விளக்கியிருக்கிறேன். சரிங்களா? பெருக்கல் 0.00059 பெருக்கல் 1500. இந்த 1500ங்கிறது பையர்ட்டே வந்துருச்சு. எனக்கு 1500 மீட்டர் தான் வேணும்னு சொல்லி பையரே கேட்டிருக்காங்க. ஸோ பெருக்கல் 1500 வகுத்தல் வெஃப்ட் கவுண்ட்டு போட்டோம்னா வரக்கூடிய விடையானது 143 கிலோ
ப்ளஸ் 3% இதுக்கும் வெஃப்ட்டுக்கும் வேஸ்டேஜ். இது நம்ம இண்டஸ்ட்ரியில் பொதுவாகவே 3% தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வீவிங்க்கு இதே வந்து டையிங்காக இருந்தாக்க, சீஸ் டையிங்காக இருந்தால் 5% தந்து கொண்டிருக்கிறோம். அது பின் வரக்கூடிய காணொலிகளை உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன் ஏன் 5% தரோம்னு. வீவிங்க்கு வந்து கொடுக்கும்போது 3% தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ 143 ப்ளஸ் 3% கூட்டும்போது நமக்கு வரக்கூடிய விடை 147 கிலோ. ஸோ இந்த 1500 மீட்டர் நீளமுள்ள துணியை ஓட்டுவதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய வார்ப் 240s வார்ப் வந்து 165 கிலோ, 3% வேஸ்டேஜோடு சேர்த்து. அதே போல் 20s வெஃப்ட் வந்து 147 கிலோ, 3% வேஸ்டேஜோடு சேர்த்து. நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நல்லா கிளியராக பார்த்துக்கங்க. ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு புரியலைனாலும் என்னிடத்தில் கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணி விடுறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்கானது. ஸோ எந்த ஒரு பாகங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதனால தான் நான் வந்து 1 by 1 ரிலீஸ் பண்ணும்போது பார்ட் நம்பர் போட்டே ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எந்த இடத்துலையும் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். சரி நண்பர்களே, உங்கள் சைட்லேருந்து இன்னும் நமக்கு நிறைய சப்போர்ட்ஸ் தேவைப்படுது. இன்னமும் நிறைய பேர் வந்து நான் யூடியூப் அனலைஸ் எடுத்து பார்க்கும்போது நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நண்பர்களே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து எனக்கு ஒரே சப்போர்ட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் எனக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள், சிம்பிளிஃபை பண்ணப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நான் தொகுத்து வழங்க காத்து கொண்டிருக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம ஃபேப்ரிக் காஸ்டிங் பார்க்க போகிறோம், ஜிஎஸ்எம் ஜிஎல்எம் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து ஃபேக்ட்ரி விசிட்டிங் இருக்குது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் அன்பும் தேவைப்படுகிறது நண்பர்களே. உங்களுக்கு தெரிந்தவங்க, டெக்ஸ்டைல் கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருக்கிறவங்க, டெக்ஸ்டைல் படிச்சுட்டு இருக்கிறவங்க, டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதை ஷேர் செய்யுங்க. சரி நண்பர்களே, மிகவும் நன்றி. அடுத்த பாகத்தில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.